ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து saree ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து கஸ்டமருடைய saree. இதுக்கு வந்து சேஃப்டி பின்னும் அதுக்கப்புறம் 2 கிளிப் எடுத்துக்கலாம். முதல்ல பல்லு சைடில் நம்ம மெஜர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நம்ம அவ்வளோ நீளமாக விட்டுட்டு ஷோல்டர்லேருந்து நம்ம மார்க் பண்ணி அங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கலாம். இது வந்து சில்க் saree தான், ஸோ அதனால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கஸ்டமர் வந்து என்னோடய ஹைட் இருக்கிறதுனால என்னோடய மெஷர்மெண்ட்டை வச்சு செஞ்சு கொடுத்துருந்தேன். கரெக்டாக வந்தது. அதுக்கப்புறம் ஹிப் சைஸ்லேருந்து நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் எடுப்போம் இல்லையா, அதுலேருந்து 4 இன்ச்சு தள்ளி நம்ம ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கலாம். பல்லு சைடில் ப்ளீட்ஸ் வந்து நம்ம பெருசாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி ப்ளீட்ஸாக எடுத்துன்னு போகும்போது நம்மளுக்கு 8லேருந்து 9 ப்ளீட்ஸ் கிடைக்கும். இல்லை 10 ப்ளீட்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல பெருசாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வர ப்ளீட்ஸை மட்டும் குட்டி குட்டி தான் எடுக்கும் போது நம்மளுக்கு லெவலும் கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இங்கே வந்து ஒரு சேஃப்டி பின் போட்டுட்டு கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ப்ளீட் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் எது இருக்கோ, ஐரனிங் டேபிளோ இல்லை டீப்பாய் எது இருந்தாலும் நம்ம அதில் ஒரு கிளிப் போட்டு சேஃப்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுத்த ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். 4 ஃபிங்கர் வச்சு எடுக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக வரும் ப்ளீட்ஸு. இப்போ அங்கே ஒரு நம்ம சேஃப்டி பின் போட்டுக்கலாம். உள்ள சைட்லேருந்து தெரியாத மாதிரி போட்டுக்கின்னு நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கும் போது ஷோல்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அதுலேருந்து நம்ம மறுபடியும் மேலே இருக்கிற ப்ளீட்ஸை பெருசை மட்டும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி எடுக்கும் போது கரெக்டாக வரும் நம்மளுக்கு ப்ளீட்ஸு. இந்த மாதிரி எடுக்கும் போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. குட்டி குட்டி தான் இருக்கும் போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கையில் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சேஃப்டி பின் போட்டிருந்தோம் இல்லையா, ஷோல்டர் வரைக்கும் அங்கே வரைக்கும் பண்ணிவிட்டு இப்போ அங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட்ஸ் இருக்கோம் இல்லையா, நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல பின், அந்த 2 சைடில் நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து நம்ம குட்டி குட்டியாக எடுக்கும் போது 7லேருந்து 8 ப்ளீட்ஸ் கிடைக்கும், இல்லை ஒரு 6 ப்ளீட்ஸ் கிடைக்கும். அதை அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறது மேலே இருக்குது. நான் இங்கே ஒரு 7 ப்ளீட்ஸ் எடுத்துருந்தேன். ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு பின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை ஐரன் பண்ணிட்டு வரலாம். நம்ம பின் போட்டிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி அது மேலேயே ப்ரெஸ் பண்ணின்னு நீட்டாக ஐரன் பண்ணும்போது நம்மளுக்கு வேர் பண்ணும்போது saree வந்து கரெக்டாக நல்லா தெரியும். நம்ம ஷோல்டர் வரைக்கும் பின் போட்டிருந்தோம் இல்லையா, அங்கே வரைக்கும் நீட்டாக ஐரன் பண்ணிக்கலாம். ஐரன் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நான் சேஃப்டி பின் போட்டிருந்தேன் இல்லையா, அங்கே வரைக்கும் ஐரன் நீட்டாக பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் செஸ்ட் ப்ளீட்டை வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது கரெக்டாக வரும். இல்லாட்டி நம்ம ஒரு மிஷின் டேப் இருக்கும் இல்லையா, அந்த டேப்பில் வச்சு நம்ம ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு அளவு பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐரன் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நான் இங்கே வந்து அப்படியே ஒரு அளவில் வச்சு நான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐரன் பண்ணிட்டேன். இப்போ நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ கையில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐரன் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு. கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம இடுப்பு வரைக்கும் நம்மளுக்கு சுற்றி வரோம் இல்லையா, அந்த வரைக்கும் நம்ம இதே மாதிரி ஐரன் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம saree வேர் பண்ணும்போது நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ அதை அப்படியே ஒரு கையில் நம்ம தூக்கி கீழே போட்டுட்டு மறுபடியும் அங்கே 2 கிளிப்பு மாட்டிக்கலாம். இப்போ மேலே இருக்கோம் இல்லையா, அந்த அளவே வச்சு நம்ம அப்படியே நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் மேலே மறுபடியும் நம்ம அப்படியே ஐரன் பண்ணிகிட்டே வரலாம். நம்ம ஹிப்பில் வந்து பின் போட்டிருந்தோம் இல்லையா, சேஃப்டி பின்னு, நம்ம அந்த இடத்துக்கு வர வரைக்கும் நம்ம இதே மாதிரி தள்ளி தள்ளி போட்டுட்டு கிளிப் போட்டுட்டு ஐரன் பண்ணிகிட்டே வரலாம். அதே லெவலுக்கு நம்ம மடிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி ஐரன் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ வந்து சென்டர் ப்ளீட்ஸை வந்து நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 3/4 இன்ச்சோ நம்ம கேப் தள்ளி தள்ளி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வேர் பண்ணும்போது saree நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. இல்லை நம்ம எல்லாம் ஒரே சைடில் போட்டு பின் பண்ணும்போது அந்த இடம் நம்ம வேர் பண்ணப்போ பெருசாக தெரியும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேபிளில் நம்ம குறுக்கோ போட்டுட்டு அங்கே ஒரு கிளிப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலேருந்து ப்ளீட்ஸை நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணும்போது அது கரெக்டாக லெவல் இருக்கும் இல்லையா, நீட்டாக வரும். அங்கே சென்டர் ப்ளீட்ஸை வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கலாம். இப்போ நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. அங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே சைடு நம்ம
கொஞ்சம் கையில் வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த மேலே என்ன எடுத்தோமோ நம்ம ப்ளீட்ஸ் அதே மாதிரி நீட்டாக வந்துடும். கீழேயும் நம்ம அதே மாதிரி வேணும்னா நம்ம பின் போட்டுக்கலாம், இல்லாச்சு அப்படியே நம்ம சாரீ வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இங்கே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி நம்ம தள்ளி ப்ளீட்ஸை வந்து கேப் விட்டுட்டு நம்ம பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐரன் பண்ணிக்கலாம். இப்போ நீட்டாக இந்த மாதிரி நம்ம மேலேருந்து கீழே தான் எடுத்துகிட்டு வரணும். அப்போ ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். ஐரன் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி ஐரன் பண்ணியாச்சு. கீழே ப்ளீட்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கேயும் கொஞ்சமாக நம்ம ப்ரெஸ் பண்ணி ஐரன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ப்ளீட்ஸை வச்சு நம்ம அந்த ப்ளீட்ஸையும் சென்டர் ப்ளீட்ஸையும் நம்ம திருப்பிட்டு இப்படி திருப்பி போட்டுக்கலாம். சாரியை வந்து திருப்பி போட்டுட்டு அங்கே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எங்காச்சும் நம்மளுக்கு சுக்கி இருந்தால் நம்ம வேணும்னா ஐரன் பண்ணிக்கலாம் அப்படியே. இப்போ ஸ்டார்டிங் இருக்கும் இல்லையா, நம்ம ஹிப்பில் ஹோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்துருந்தோம் இல்லையா, நம்ம அங்கேக்கு எவ்வளோ நம்மளுக்கு அகலம் வேணுமோ அவ்வளோ அகலத்துக்கு நம்ம ப்ளீட்ஸை வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஐரன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பல்லு சைடை எடுத்து நம்ம கிட்ட போட்டுக்கலாம். ஆப்போசிட் சைடில் போட்டுட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணும்னுட்டுன்னு நம்ம ஃபோல்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் மார்க் பண்ணிக்கின்னு இப்போ அந்த பல்லு சைடு இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம சாரீலேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபோல்டிங் பண்ணும்போது கரெக்டாக வரும். மிச்சம் இருக்கிற அந்த சாரியோட கிளாத்தை வந்து அது மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கையில் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃபோல்ட்லேருந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற இந்த ஃபோல்டு வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதில் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாரீ வந்து அப்படியே நம்ம பல்லு சைடு இருக்கும் இல்லையா, சென்டர் ப்ளீட்ஸ் அதை வந்து இப்படி திருப்பிக்கினா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அதை நீட்டாக கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பல்லு சைடு வந்து நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுக்கு சாரீ ஃபோல்டிங் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு 3 ஃபோல்டிங் பண்ணிக்கலாம், இல்லை 2 ஃபோல்டிங் பண்ணின்னு நம்ம பல்லு வந்து அங்கே பின் போட்டுக்கலாம், சேஃப்டி பின்னும். இப்போ நீட்டாக ஃபோல்ட் பண்ணியாச்சு சாரியில். இப்போ சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் ப்ளீட் எடுத்து பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.